லாவால வந்து யுவா 2 அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் என்ட்ரி ஸ்மார்ட் போனை வந்து லாவா நிறுவனம் இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனோட பிரைசிங் வந்து வெறும் 6999 அப்படிங்கிற விலையில வந்து இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. சோ இந்த லாவோட யுவா 2ல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறது டீடைலாக இந்த வீடியோல பேசலாம். வீடியோக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல போனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் பில்ட் தான் இருக்க போகுது. சோ அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா பிரைசிங் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. மற்றபடியா ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயா வருது. சோ நார்மலா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் தராங்க. சோ பிரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து குறை சொல்ற மாதிரி இல்ல. அடுத்து ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது யூனிசோக்கோட T606 அப்படிங்கிற ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ப்ராசஸரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ பேசிக்கா பார்க்கும்போது ஒரு இன்டெல் சிப்செட்டாக வருது. சோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்க்கும்போது பேசிக்கான குட்டி ஆப்ஸ் தான் ரன் பண்ண முடியும். அதாவது ரொம்ப ஹெவியான ஆப்ஸோ இல்லைனா வந்து மல்டி டாஸ்கிங்கோ பண்றது கண்டிப்பா இதுல கஷ்டமா இருக்கும். மற்றபடியாக இந்த போன்ல வந்து 3GB RAM இது 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 ஆக தராங்க. மேலும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 512GB எக்ஸ்டெண்டர் பண்ணலாம் சொல்றாங்க. இது டெடிகேட்டட் சிம்ஸ்ல தராங்க. ஆனா 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் போன்ல அட் டைம் யூஸ் பண்ணலாம். இந்த போன் வந்து Android 12 OS ல ரன் ஆகுது. சோ அகைன் பிரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பெருசா வந்து குறை சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து இந்த போன்ல இல்ல. அதுவும் வழக்கமா eMMC ஸ்டோரேஜ் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல பார்க்கும்போது UFS 2.2 கொடுத்திருக்காரு ஒரு நல்ல விஷயம். மத்தபடி OS அப்படி பார்க்கும்போது Android 13 OS ஆ கொடுத்திருக்கலாம். அது கொடுக்கல Android 12 தான் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு ஜெனரேஷன் பேக் சைடுல இருக்கு. மத்தபடி போனோட பேக் சைடு 2 கேமரா இருக்கு. 13 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ரெண்டாவதாக ஒரு VGA சென்சார் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடுல ஒரு 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது போக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போனோட சைடுல பவர் பட்டன் தராங்க. சோ இந்த பிரைஸ் பாயிண்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. சோ இதுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. மத்தபடி 3.5 ஆடியோ சப்போர்ட் தராங்க. FM ரேடியோ இருக்கு. இது போக டியூல் 4G VoLTE மாதிரியான விஷயங்கள் இருக்கு. 5G சப்போர்ட் இல்ல கிடையாது. பேட்டரிஸ் எப்படி பார்க்கும்போது இதுல ஒரு 5000 mAh பேட்டரி தராங்க. இது சார்ஜ் பண்ணக்கு 10 வாட்கான சார்ஜிங் தராங்க. சோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்ல கிடையாது. சார்ஜ் பண்ணக்கு USB டைப் C போர்ட் தராங்க. கலர்ஸ் பொறுத்து இது வந்து கிளாஸ் ப்ளூ, கிளாஸ் கிரீன் மற்றும் கிளாஸ் லாவெண்டர் அப்படிங்கிற மூணு கலர்ஸ் வருது. இதோட விலையை பொறுத்தவரைக்கும் 6999 அப்படிங்கிற விலையில ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல வந்து கிடைக்குது. சோ ஓரளவுக்கு பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பெருசா குறை சொல்ல முடியாது. என்ன இந்த ப்ராசஸர் மட்டும் கூட கொஞ்சம் லைட்டான ஒரு அப்கிரேட் குட்டி சிப்செட் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ பேசிக்கா இந்த போன் யாருக்கு அப்படி கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது மாதிரியான விஷயங்கள் செட் ஆகும். மற்றபடியா ரொம்ப ஹெவியான டாஸ்க்குக்கோ இல்லைனா வந்து மல்டி டாஸ்கிங்கோ செட் ஆகாது. சோ நீங்க இந்த லாவோ யுவா 2 பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.